சுத்தி சுத்தி தொப்பு தொப்புன்னு கீழே விழுகுறாருங்க. முதல்ல வெளியில இருந்தாரா? வெளியில இருந்தாப்லையா? வெளியில நின்னுட்டுதான் உங்கள்ட்ட பிரேயர் பண்ணிக்கிட்டே ஒடியாந்தாருங்க. சரி சரி. வந்து எண்ணெய தலையில வைக்க சொன்னீங்க, தலையில வச்சுட்டு வந்துட்டாருங்க. சரி. வந்துட்டு கதவு சாத்திக்கிட்டு பிரேயர் பண்றீங்க. அவரு என்ன செஞ்சாரு, முட்டி போட்டுக்கிட்டு உருண்டு உருண்டு அவரே வீட்டுக்குள்ளேயே பொத்து பொத்துன்னு உழுவுறாரு. நான் திரும்பி பாக்குறேன், விளக்கிட்டே திரும்பி பாக்குறேன், பொத்துன்னு உழுவும் டக்குன்னு ஒடியாந்துட்டேன் பிரதர். ஒடியாந்து கையில நான் வாங்கிக்கிட்டு தான் அவரு காதுலயே வச்சுக்கிட்டு சோத்திரம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். முட்டி போட்டு பிரேயர் பண்றாரு. கீழே உளுந்து உளுந்து வீட்டுல அப்படியே பிறந்தாருங்க. ஏந்திருச்சு சரி நின்னு தலையில அந்த கைய மட்டும் எடுக்கல, எண்ணெயோட கைய மட்டும் தலையில வச்ச சைடுல எடுக்கல. அப்படியே நின்னுகிட்டு இருக்கும் போதே அப்படியே திடீர்னு போய் உழுவுறாரு. அப்படியே தாங்கி புடிச்சு கீழே அப்படியே படுக்க போட்டேன்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்கவே பிரியப்படுகிறோம். கனத்துக்குரிய வேலை செய்ய வேண்டும், கனத்துக்குரிய செல்வந்தராய் இருக்க வேண்டும், கனத்துக்குரிய பேரும் புகழும் அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கனத்துக்குரிய பாத்திரமாய் விளங்குவது எப்படி? பாவிகளாயிருப்பவர்கள் சிலுவை அண்டை வந்து நின்று தங்களுடைய பாவங்களுக்காக கதறி அழுது இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படும் போது அவர்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறி போகும். கர்த்தர் அவர்களை ஜெப வீரர்களாக மாற்றுவார். அவர்களை சுத்திகரித்து கிறிஸ்து அவர்களுக்குள் வாசம் செய்வதினால் அவர்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். சிலர் வாலிப நாட்களிலே தங்களுடைய பாவங்களினால் குடும்பத்துக்கு கனவீனத்தை கொண்டு வருகிறார்கள். பெற்ற தாயே தலையில் அடித்து கொண்டு அழுகிற சந்தர்ப்பத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். தன் பாவங்களினால் தகப்பனாரையும் வேதனைப்படுத்துகிறார்கள், அவரை புண்படுத்துகிறார்கள். நண்பர்களாலும் சமுதாயத்தினாலும் இனத்தவர்களாலும் வெறுக்கப்படுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய அருவருப்பான பாவ வாழ்க்கைதான். பிரியமானவர்களே, பாவம் எந்த மனுஷனுக்கும் இகழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன? ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரவானாய் அவன் இருப்பான். பிரியமானவர்களே, அந்த எருசலேம் நகரத்தில் இருந்த ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு கழுதை கட்டப்பட்டு இருந்தது. அதற்கு எவ்விதமான மதிப்பும் இல்லை. ஆனால் ஒரு நாள் இயேசு அதன் மேல் அமர்ந்து பவனி வந்தபோது அந்த கழுதைக்கு பெரியதொரு மதிப்பு ஏற்பட்டது. அது நடக்கிற இடத்தில் எல்லாம் வஸ்திரத்தை விரித்தார்கள், மரக்கிளைகளை தரித்து போட்டார்கள், எங்கும் அலங்காரம். அந்த கழுதையினுடைய காதிலே ஓசன்னா என்ற இனிமையான பாடல் பாடப்பட்டது. அந்த கழுதைக்கு அப்படிப்பட்ட கனம் கிடைத்ததற்கு காரணம் அதன் மேல் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருந்ததுதான். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்த பிரியப்படுகிறார். கர்த்தர் உங்களை கனப்படுத்த வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அவரை குறித்து சொல்ல நீங்கள் வெட்கப்படாமல் இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று 1 சாமுவேல் 2:30 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்திலே யாபேசினுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாபேஸ் என்று சொன்னாலே துக்கம் நிறைந்தவர் என்பதுதான் அதன் அர்த்தம். அவருடைய தாய் அவரை துக்கத்தோடு பெற்றாள்.
ஆனால் யாபேஸ் வாலிபனான போது அந்த துக்கத்தில் தொடர்ந்து மூழ்கி போக அவன் விரும்பவே இல்லை. பிரியமானவர்களே, அவன் கர்த்தரை நோக்கி ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். யாபேஸ் தன் சகோதரர்களுக்குள்ளே அவன் கனம் பெற்றவனாயிருந்தானாம். பிரியமானவர்களே, ஜெபிக்கிற உங்களை கர்த்தர் கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவேளை ஆகாதென்று நீங்கள் தள்ளப்பட்ட கற்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே இந்த காலை வேளையில வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆகாதென்று தள்ளப்பட்ட உங்களைத்தான் என் ஆண்டவர் மூளைக்கு தலைக்கல்லாகவே அவர் மாற்றுவார். ஆனால் இந்த காலை வேளையிலே நாம் தியானித்த வார்த்தையின்படி தன்னை ஒருவன் சுத்திகரித்துக் கொள்ளுகிற போது, தன்னை தேவனுக்கு எஜமானுக்கு ஏற்ற பாத்திரமாக தன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது அவன் கனத்துக்குரியவனாக மாறுகிறான். என் ஆண்டவராக இயேசு அவனை பயன்படுத்தும் பாத்திரமாக அவன் மாறுகிறான். நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளுகிற பொழுது, எப்படி சுத்திகரிப்பது? இந்த பாவங்களை நான் விட்டு விடுவேன் என்று அறிக்கை பண்ணி அதை விட்டு விடுவது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே என் தேவன் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து உங்களை கனப்படுத்துவாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சொன்னார். ஜெபிக்கலாமா? நன்றி அப்பா, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி சுவாமி. ராஜாதி ராஜாவே, எங்கள் யூதராஜ சிங்கமே, அப்பா பிதாவே, உன்னதமானவரே, மகத்துவம் உள்ளவரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, எங்கள் நல்ல மேய்ப்பரே, உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், உன்னதமானவர், பரிசுத்தமுள்ள தெய்வம் அப்பா. நீங்க எஸ்டர்டே ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். என்னை காண்கின்ற தேவன், என்னை தேற்றுகின்ற தேவன், என்னை பலப்படுத்துகின்ற தேவன், வாக்கு பண்ணுகிறவர், நீர் வாக்கு மாறாதவர் அப்பா. எங்கள் நித்திய கண்மலையே, உமை ஸ்தோத்தரிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. என் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவரே, இந்த அதிகாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா பிதாவே. இந்த காலை வேளையிலும் சுவாமி, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், அதாவது ஒவ்வொரு பாத்திரங்களையும் என் ஆண்டவர் நீர் கனத்துக்குரிய பாத்திரமாக நீர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறேன். தன்னைத்தானே சோதித்து அறிந்து தன்னைத்தானே ஒருவன் சுத்திகரித்துக் கொள்ளுகிற பொழுது, இயேசுவே நீர் அவனை பயன்படுத்த நீர் சித்தம் கொள்ளுகிறீர் என்று நாங்கள் தியானித்தோம். அவன் கனத்துக்குரிய பாத்திரவானாக மாறுகிறார். எஜமானால் பயன்படுத்தப்படும் பாத்திரமாக அவன் மாறுகிறான் என்று அப்பா நாங்கள் தியானித்தோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய கிருபை அதிகமாக இந்த காலை வேளையிலே பொழியட்டும் சுவாமி. மகா பெரியவரே, உயர்ந்தவரே, உன்னதரே, பரிசுத்தரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, மனுஷரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரே, எங்கள் அநாதி தேவனே, எங்கள் ரட்சிப்பின் தேவனே, உமக்கு நன்றி. எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவர், உம்மை கூப்பிடுகிற யாவருக்கும் தயை கிடைக்க பண்ணுகிறவர், நெருக்கத்திலிருந்து உமைக்கு நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் பதில் கொடுக்கிறவராம், ஓடோடி வருகிறவர். ஆமா ராஜா இசப்பா, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி மீண்டுமாய் செலுத்துகிறேன். தீங்கு நாளில் நீரே எங்களுக்கு அடைக்கலம். இசப்பா, நறுங்குண்ட இருதயங்களை நீர் புறக்கணியாதவர்.
நொறுக்கப்பட்ட இருதயங்களை புறக்கணியாத என் தேவன் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. அற்பமாய் நினைக்காதவர். மனிதன் அற்பமாய் பார்க்கிறான், ஆனால் நீரோ அற்பமாய் எங்களை பார்ப்பதில்லை. எங்களை அற்புதமான பாத்திரமாக மாற்றும்படி நீர் எங்களை பார்க்கிறீர். பெரிய காரியங்களை செய்கிறவர், மரண பரியந்தம் எங்களை நடத்துகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், எங்கள் பலவீனத்தில் பலன் தருகிறவர். பக்தன் சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. எங்கள் பலத்த துருகம், எங்களை நீ பயப்படாதே என்று சொல்லக்கூடியவர், எங்கள் நீதியுள்ள எங்கள் நியாயாதிபதி, எங்கள் நித்திய பிதா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்கள் ரட்சிப்பின் கண்மலையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புனிதனுக்கு புனிதமானவர் என்று சொல்லப்படுகிறது. எங்கள் மகிமையின் ராஜாவே உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்பா நீங்க. திக்கற்ற பிள்ளைகளை மீட்டு ரட்சிக்கிறவர், சத்துருவின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்குகிறவர், பிசாசின் கட்டுகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஹல்லேலூயா அதிலிருந்து விடுவித்து கட்டுகளை அவிழ்க்கிறவர், வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து ஒளிப்பீடத்தின் பொக்கிஷங்களை எங்களுக்கு தருகிறவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவர், எங்கள் நோய்களை சுமந்து தீர்த்தவர். நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் வெளிப்படட்டும், ஒவ்வொருவரையும் தொடட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ மகிமை அதிகமாக ஊற்றப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் நீர் அடைக்கலாம், நீரே எங்களுக்கு அரணான கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அவர் சியோனில் வாசமாக இருக்கிறார். நன்றி அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், 24 மூப்பர்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிறவர், ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படக்கூடியவர் அப்பா. மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல்களை உடையவர், எங்கள் நல்ல ஆசாரியன், எங்கள் யூதராஜ சிங்கம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஜீவ புஸ்தகத்தை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் கொண்டவர். ஹல்லேலூயா. கிருபை இன்னும் அதிகமாக ஊற்றப்படட்டும். இந்த காலை வேளையிலும் அப்பா, ஒரு வேளை தங்களுக்காக, தங்கள் பிள்ளைகளுக்காக, தங்கள் குடும்பங்களுக்காக அப்பா ஜெபிக்கிற யாவர் மேலும் உம்முடைய கிருபை அதிகமாக இந்த நேரத்திலே பொழியட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உமக்கு மகிமையுமாயிருப்பார். உனக்கு விரோதமாக வெள்ளம் போல் சத்துருக்கள் வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக ஜெயக்கொடி ஏற்றுவாராம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. உம்முடைய பிள்ளைகளை நீ தூக்கி நிறுத்துவீராக. தள்ளாடுகிற முழங்கால்களை நிமிர பண்ணுகிறவர், சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலத்தையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்முடைய அளவில்லாத கிருபையும் சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளை இந்த நேரத்தில் நிரப்பட்டும் அப்பா. மகா பெரியவரே, உன்னதரே, உம்முடைய கரங்களில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அளவில்லாத சமாதானம் இந்த கால வேளைகளை பிள்ளைகளை நிரப்பட்டும். இந்த நாளிலும் பயமுறுத்துகிற பிசாசுகள், பயமுறுத்துகிற எந்த கிரியைகளாக இருந்தாலும் சரி, அவைகளை முழுவதுமாக இயேசுவின் நாமத்தில் நான் காட்டுகிறேன். அமராஜா இயேசுவே. ஹல்லேலூயா. ஒருவேளை கடன், அதை குறித்த பயம் இருக்கலாம், மனுஷனை குறித்த பயம் இருக்கலாம், வியாதியை குறித்த பயம் இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த பயமாக இருக்கலாம், தன் பிள்ளைகளை, தன் குடும்பங்களை குறித்த பயத்தில் இருக்கலாம். எந்த பயத்தின் ஆவியும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். என் தேவனுடைய நாமம்
ஒவ்வொரு மேலும் எழுதப்படட்டும். இயேசுவே, உங்க கிருபை வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இருதயங்களை தேற்றுவீராக சுவாமி. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறொரு இரட்சகர் இல்லை என்று சொன்னீர். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூடவே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பயப்படாதே. நானே முந்தினவரும் நானே பிந்தினவரும். என்னை தவிர வேற தேவன் இல்லை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா. இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன். இவர்களை எனக்கென்றே ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். அப்பா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்யும் என் தேவன் அப்பா. நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீர் பயன்படுத்தணும். இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீர் பயன்படுத்தணும். சுத்திகரிக்கப்படணும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் பயன்படுத்தப்படணும். கனத்துக்குரிய பாத்திரமாக உம்முடைய பிள்ளைகளில் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உமது கரம் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தும் என்று அவன் சொன்னானாம். அவன் சொன்னபடியே, அவன் கேட்டுக்கொண்டபடியே, அவன் விண்ணப்பத்தின்படியே தேவன் அவனுக்கு அருளினார். நன்றி ஆண்டவரே. எசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த நேரத்தில் உடைய மகிமையும் பிரசனம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதற்காக நன்றி. விசுவாசத்தோடு வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் உடைய மகிமை இறங்கட்டும். அற்புதம் செய்யும் உடைய கரம் இந்த காலை வேளையில இறங்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. குடும்பத்தில் காணக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு போகட்டும். பிசாசுகள் வெக்கப்பட்டு போகட்டும் ராஜா. தேவ மகிமையானது இதை கேட்கிற வார்த்தையை கேட்ட ஜீவனுள்ள இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய குடும்பத்திலும் உங்களுடைய பிரகாசமான வெளிச்சம் இந்த நேரத்தில் அது வீசட்டும் அப்பா. இருள் நீங்கி போகணும் இயேசுவின் நாமத்தினால். எப்படிப்பட்ட இருளின் அந்தகார கிரியைகள் இந்த நாளிலே உடைய பிள்ளைகளை மேற்கொள்ள முயற்சி செய்கிற எந்த கிரியைகளும் இந்த அதிகாலை வேளையில் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய பாதுகாப்பின் வளையம் சூழ்ந்து கொள்ளட்டும். பிசாசின் தந்திரங்கள் முறியடிக்கப்பட்டு போகட்டும். இந்த நாள் சமாதானத்தின் நாளாக உம்முடைய பிள்ளைகளுக்கு மாறட்டும் சுவாமி. நிறைவான ஆசீர்வாதமான உம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற காரியங்கள் வெற்றியாய் முடியத்தக்கதான ஒரு அற்புதமான நாளாக என் ஆண்டவர் நீர் மாற்றி தருவீராக சுவாமி. உன்னதமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசம் உள்ள ஜெபம் அப்பா. ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் நீர் அற்புதத்தை செய்கிறவர். அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான். உம்மிடத்தில் அதிகாலையில் பேச துணிகிறவன் நிச்சயமாகவே உம்முடைய சத்தத்தை அவன் கேட்பான். நீர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. நீர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. நீர் பேசுகின்ற தெய்வம். எங்கள் உணர்வுகளை, எங்கள் வேதனைகளை அறிகின்ற தெய்வம் அப்பா. ஹல்லேலூயா. திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர் மனதுருகினார் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள் என்று அவர் பரிதபித்து மனதுருகி ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தவர். பாவிகளை மன்னித்தார். அவர்கள் கேட்ட அற்புதத்தை அவர் செய்தார். குஷ்டரோகியை சுகமாக்கினார். ஹல்லேலூயா. விபச்சாரத்தில் பிடிபட்ட மகளை மன்னித்து இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி நான் உன்னை தீர்ப்பிடவில்லை என்று சொன்னாரே. ஹல்லேலூயா. ஊமையும் செவிடுமான பிசாசை என் ஆண்டவர் துரத்தினார். பலவீனப்படுத்துகிற பிசாசுகளை துரத்தினார். மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இந்த அதிகாலை வேளையிலும் உடைய நாம மகிமைக்கின்ற அற்புத சுகம் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் சரீரத்தில் காணக்கூடிய எந்த ஒரு பலவீனம், எந்த ஒரு வியாதி இருந்தாலும் இந்த காலை வேளையில ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும்.
இயேசுவின் தழும்புகளால் அற்புத சுகம் இந்த நேரத்தில் உண்டாகட்டும் அப்பா. விசுவாசத்தோடு இதை கேட்டு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் சாட்சியாக நிற்கத்தக்கதாக, இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது நான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன், நான் விடுதலையாகப்பட்டேன் என்று சொல்லத்தக்கதாக என் இயேசு இந்த நேரத்தில் நீர் அற்புதத்தை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகமாக்குவீராக ராஜா. சுகமளிக்கும் வல்லமை உன்னதத்திலிருந்து இப்பொழுது வெளிப்படட்டும். உம்முடைய தழும்புள்ள கரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். ஒருவேளை பாவத்தினால் வந்த வியாதிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சாபத்தினால் வந்த வியாதிகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசினால் வந்த வியாதிகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு அற்புத சுகம் ஒவ்வொருடைய சரீரத்திலும் இந்த காலை வேளையிலே உண்டாவதாக. அப்பா, உன்னதமான உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கணும். தங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இறங்கட்டும் அப்பா. பிள்ளைகள் செழிக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும், ஞானத்தின் ஆவியை ஊற்றணும் அப்பா. அடிமைத்தனத்திலிருந்து பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட வேண்டும் சுவாமி. கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இருக்கட்டும். பிசாசின் போராட்டத்தில் பில்லி சூனி ஆவியில பிடிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையை நான் கட்டவிழ்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. வார்த்தையை கேட்கிற பொழுது மகிமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொருடைய கரங்களையும் உடைய கரங்களோடு நான் இணைக்கிறேன். நூறத்தனையான பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் ஆண்டவருடைய கரம் அப்பா, வியாபாரம் செய்கிற தொழில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் இயேசுவின் கரம் ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இனி இழப்புகள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இனி பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தில் நெருக்கங்கள் வரக்கூடாது. ஹல்லேலூயா. இனி உம்முடைய பிள்ளைகள் கடன் வாங்கக்கூடாது. கடன் கொடுக்கிற கரமாக உம்முடைய பிள்ளைகளின் கரங்களை நீர் மாற்றுவீராக சுவாமி. நன்றி அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர், உமக்கு நன்றி. விடுதலை அளிக்கிறீர், உமக்கு நன்றி. நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து நிற்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு மேலும் நீர் கிருபையா இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெற்றியை பார்க்கிற நாட்களாக இருக்கட்டும். என் சமாதானத்தின் தேவன் நீர் முன்பாக சொல்லுவீரப்பா. ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறேன் தேவன், நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சொல்லுவீர். ஹல்லேலூயா. வழிகளை செவ்வைப்படுத்துவீராக, விசாலமான வழியை உண்டாக்குவீராக. உம்முடைய பிள்ளைகளின் பாதைகளுக்கு தீபமாய் என் ஆண்டவர் நீர் மாறுவீராக ராஜா. வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. எசப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு முகங்களும் வெக்கப்பட்டு போகக்கூடாது ராஜா. என் தேவனுடைய கிருபை அதிகமாக இந்த காலை வேளையிலும் ஊற்றப்பட்டு போகட்டும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவார்களாக ராஜா. எஸ்டர்டே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இயல் பொருளாக்கப்படுவார்கள். நன்றி அப்பா, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். இந்த நாள் அற்புதமான நாளாக என் தேவ மகிமை பிள்ளைகளை சூழ்ந்திருக்க நாளாக மாறட்டும். பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனே, பலப்படுத்துகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய செல்லமான உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அளவில்லாத உம்முடைய கிருபையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் நீர் வேலி அடைத்து பாதுகாத்து வழி நடத்துவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.